கடந்த 2008ஆம் ஆண்டு ஹைகோர்ட் கட்டடக் குழு தலைவர் நீதிபதி ரவி ராஜா பாண்டியன் தலைமையில் அம்பேத்கர் சிலை திறக்க முடிவு செய்யப்பட்டது. அதன்படி ஹைகோர்ட் வளாகத்தில் சிலை நிறுவப்பெற்று அதற்கான திறப்பு விழா நடந்தது. இதில் கலந்து கொண்ட சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி KG பாலகிருஷ்ணன் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். சிலையையும் திறந்து வைத்தார். அதன்பின் பேசிய தலைமை நீதிபதி, சென்னை ஹைகோர்ட் நீதிபதிகளின் பங்களிப்பு சட்டத்துறையில் மிகப்பெரியது. அது மட்டுமின்றி நீதிபதிகள் அதிகம் பணிபுரியும் இடமும் சென்னை ஹைகோர்ட் தான் என்று தெரிவித்தார். Our problem is the large number of cases. We wanted to have the large number of courts. And I am happy that the Tamil Nadu, which has got some of the largest number of judges, and I accept few vacancies. The Tamil Nadu has got the fairly good number of judges, and unless the number of courts and number of judges are increased, there is no other way. I don't think there is any other way to reduce the pendency, and it is proved. The Madras High Court has proved it. The pendency of the Madras High Court has been reduced by 20,000 within a short time because we are good judges. Our judges are working hard. அதன்பின் பேசிய சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சதாசிவம், நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கும் போது இதுபோன்று சட்டத்துறைக்கு உழைத்தவர்களை நினைவு கூற வேண்டும் என்றும், சென்னை ஹைகோர்ட் நீதிபதிகள் எதிர்கால வக்கீல்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார்.